இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பிள்ளைங்களுக்கு சில கொஷனை பார்த்தாலே ஸ்கிப் பண்ணணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு கொஷனை தான் என் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முழு ஸ்பியர் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு சாலிட் ஸ்பியர். ஓகே, ஸோ இந்த சாலிட் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாஸில் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, விச் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸோட பேர் வந்து F1 அப்படின்ற மாதிரி கொஷனில் இண்டிகேட் பண்ணுறாங்க. கொஷனில் இருக்க ஒரு முக்கியமான வார்த்தை யூனிஃபார்ம், ரைட்டா? ஸோ அந்த யூனிஃபார்மோட வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கேள்வியில் என்ன சொல்கிறாங்க, F1 அப்படின்றது முழு ஸ்பியரும் பாயிண்ட் மாஸுக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ இந்த முழு ஸ்பியர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பியர் R/3 அப்படின்ற ரேடியஸ் இருக்கிற ஸ்பியரை ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துட்டீங்க, கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க ஸ்பியருக்கும் அந்த பாயிண்ட் மாஸ்க்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் F2. இப்போ இந்த கேள்வியில் அந்த ரேஷியோ F1க்கும் F2க்கு இருக்க ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேசிக்காக இந்த கேள்வியில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் M' அப்படின்ற மாதிரி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் M' இஸ் த மாஸ் ஆஃப் த ரிமைனிங் ஸ்பியர். ஸோ நம்ம இந்த கேள்வியை பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், விச் இஸ் G(m1m2/r²). கரெக்டாக? ஸோ இப்போ கேள்வியில் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொன்ன மாதிரி நம்ம F1 வேல்யூவை கண்டுபிடிப்போம். இந்த முழு ஸ்பியருக்கும் பாயிண்ட் மாஸுக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் வந்து 2r. ஸோ சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு G(M)(4r²) அப்படின்றது F1ஓட வேல்யூ. ஸோ இப்போ டாஸ்கே இந்த செகண்ட் ஃபோர்ஸ் F2ஓட ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற லாஜிக் என்ன அப்படின்னா, கட் பண்ணி எடுத்த அந்த ஸ்மால் ஸ்பியர் R/3 அப்படின்ற ரேடியஸ் இருக்க ஸ்பியரு அந்த பாயிண்ட் மாஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா முழுசாக இருக்க ஸ்பியரில் இருந்து இந்த ஸ்மால் ஸ்பியர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம். தென் டேரெக்டாக எனக்கு ரிமைனிங் ஸ்பியருக்கும் பாயிண்ட் மாஸ்க்கு இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான மேட்ரு, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பயுமே ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர், அட்ராக்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்மாலஸ்ட்டாக நான் ரிமூவ் பண்ண ஸ்பியரும் ரிமைனிங் இருக்க ஸ்பியரும் எப்பயுமே வந்து ஸ்மால் பாயிண்ட் மாஸை டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தான் எனக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்பயுமே ஒன்று தான். ஸோ அதனால ஸ்மால் ஸ்பியர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நான் F1 வந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் ஸ்பியர் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது F2ஓட வேல்யூ நான் சிம்பிளாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான பாயிண்ட் கேள்வியில் கொடுத்த அந்த யூனிஃபார்ம் அப்படின்ற அந்த வேல்யூ, யூனிஃபார்ம் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன். ஏன் அந்த யூனிஃபார்ம்ன்ற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு பாடியை நான் யூனிஃபார்ம்ன்ற மாதிரி ஃபிசிக்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா மீனிங்கு முழுசாக இருக்க ஸ்பியருக்கு எவ்வளோ மாஸ் டென்சிட்டி, அதாவது மாஸ் பை வால்யூம் இருக்கோ அதே தான் நான் கட் பண்ண ஸ்பியருக்கும் இருக்குது, அதே தான் ரிமைனிங் ஸ்பியருக்கும் இருக்குது. ஸோ மீனிங்கு 1 மீட்டர் கியூபுக்கு எனக்கு 1 கிலோ மாஸ் இருக்குது அப்படின்னா 10 மீட்டர் கியூபுக்கு எனக்கு 10 கிலோ மாஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம் பாடிஸ். ஈக்குவல் மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த ஈக்குவல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்றத யூனிஃபார்ம் பாடி அப்படின்ற மாதிரி ஃபிசிக்ஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ டென்சிட்டி ஆஃப் த ரிமூவ்டு ஸ்பியரையும் டென்சிட்டி ஆஃப் த ஃபுல் ஸ்பியரையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ சின்ஸ் எனக்கு யூனிஃபார்மாக இருக்கனால ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரிமூவ்டு ஸ்பியரோட மாஸ் வந்து எனக்கு டோட்டல் மாஸ் மைனஸ் M'(M')ன்றது ரிமைனிங் ஸ்பியரோட மாஸ். ஸோ எனக்கு வால்யூம் வந்து 4/3πr³. ஸோ ரிமூவ்டு ஸ்பியரோட ரேடியஸ் R/3. ஸோ சால்வ் பண்ணுறோம். ஸோ சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், விச் இஸ் M-M'/r³ ஈக்குவல்ஸ் M/r³. R³ கேன்சல்ஸ். ஸோ 27 எனக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க, உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபைனலாக உங்களுக்கு M' ஈக்குவல்ஸ் டு 26M/27, which is mass of the remaining sphere. எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் என் கேள்வியில் எனக்கு தேவை ஸ்மாலஸ்ட் ஸ்பியர், ரிமூவ் பண்ண ஸ்பியர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு தேவை. ஸோ அதோட மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ M-M' ஈக்குவல்ஸ் டு சால்வ் பண்ணால் 1/27 ஆஃப் த என்டையர் ஃபுல் ஸ்பியர் ஆஃப் த மாஸ். ஃபுல் ஸ்பியருக்கு இருக்க மாஸ் M, அதில் 1/27 பார்ட் தான் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதை நான் MR அப்படின்னு சொல்கிறேன், விச் இஸ் மாஸ் ஆஃப் த ரிமூவ்டு ஸ்பியர். இப்போ நம்ம டாஸ்க் என்ன, F2 கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்பியர் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியான ரிமைனிங் வேல்யூ என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பை யூசிங் த சிம்பிள் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். X and Y ஆக்சிஸை பிளாட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்க எல்லா கேஸுக்கும் நான் வந்து சிம்பிளாக வந்து டிஸ்டன்ஸை மட்டும் மெஷர் பண்ணுறேன். R/3 அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த ரிமூவ் பண்ண ஸ்பியர். சென்டர் ஆஃப் த ரிமூவ் ஸ்பியர்லேருந்து பாயிண்ட் மாஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் லாஜிக்கலாக சால்வ் பண்ணால் எனக்கு 4R/3ன்ற மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் சால்வ் ஃபார் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், விச் இஸ் Fr வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மாஸ் ஆஃப் த ரிமூவ் ஸ்பியர் இருக்கு, பாயிண்ட் மாஸோட மாஸ் ஆல்ரெடி தெரியும். Fr டேரெக்டாக வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு G(M)/48r² அப்படின்னு வரும். இப்போ எனக்கு ரிமூவ் ஸ்பியர் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நவ் சிம்பிளாக F2வை F1 வந்து சப்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ F2 வந்து 11G(M)/48r². ஸோ F1ஓட வேல்யூ இருக்குது, F2ஓட வேல்யூ இருக்குது. சிம்பிளாக நவ் ஐ கேன் டேக் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12/11. ஸோ 12:11, விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே எனக்கு அட்ராக்டிவ் இன் நேச்சர், இட் வில் ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ கன்க்ளூடிங் ஆல் த பாயிண்ட்ஸ், கொடுத்த டயக்ராம்ல இருந்து ஃபர்ஸ்ட் F1 கண்டுபிடிங்க. F2 லாஜிக்கலாக நம்ம யூனிஃபார்ம் அப்படின்ற வேர்டிலேருந்து எடுக்கிறோம்.
ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் which is ஆப்ஷன் 1:12:1 is கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பர்சனலாக உங்களோட queries ஐ வில் ஜஸ்ட் கிளாரிஃபை இட். பார்ப்போம்.